पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். தர்மத்தின்படி கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை பெற வேண்டி பலமுறை கேட்டும் தராத கௌரவாதிகளை எப்படியாவது சந்தித்து ராஜ்யத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று பாண்டவர்கள் பகவான் கிருஷ்ணரை பணிக்க அஸ்தினபுரம் சென்று திருதராஷ்டிரனுக்கு வேண்டிய உபதேசங்களை கூறி பகவான் கிருஷ்ணரை தொடர்ந்து பரசுராமர், கண்வரிஷிகள், நாரதர், காந்தாரி தேவையான அளவுக்கு உபதேசம் செய்தும் எதனையும் செவிமடுக்காது மாறாக தூதுவனாக வந்த பகவான் கிருஷ்ணனையே கட்டி போட எத்தனைக்க பகவான் கிருஷ்ணன் விஸ்வரூப தரிசனம் பக்தர்களுக்கு காட்டி இதனுடைய தீர்வு யுத்தமே என்று கிளம்பினார். குந்தியை சந்தித்தான். உன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியது ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்க நீண்ட உபதேசத்தை கூறினாள். பீஷ்மர், துரோணர் இதனை கேட்டு அவர்களுடைய பங்கிற்கு வேண்டிய உபதேசத்தை துரியோதனனுக்கு கூறினர். அதையும் செவிமடுக்கவில்லை. கர்ணனை பகவான் கிருஷ்ணன் சந்தித்து அவனுடைய பிறப்பினுடைய ரகசியத்தை கூறி பாண்டவர்களில் மூத்தவன் நீ ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்று கூறியும் அதனை மறுத்தான் கர்ணன். கடைசி வரை எவ்வளவு சொன்னாலும் தர்மத்தின் பக்கம் நீ நிற்க தயாராக இல்லை அல்லவா என்று கூறி கிருஷ்ணன் கிளம்பினான் உபப்ளாவ நகரத்திற்கு. அங்கு பாண்டவர்களிடம் இங்கு நடந்ததை கூறி இன்னும் 7 நாட்களில் யுத்தம் என்பதனை கூறினான். குருக்ஷேத்திரத்திற்கு தர்மராஜன் சென்று அங்கு கூடாரங்களை அமைக்கும் பணி, யாக யஜ்ஞங்களை செய்து தான தர்மங்களை கொடுத்தான். துரியோதனன் சகுனியனுடைய மகானான உலூகனை அழைத்து எப்படியெல்லாம் மற்றவர் மனதை காயப்படுத்த வேண்டும் என்பதை ஒரு உபதேசமாக்கி அவனை அனுப்பி வைக்க அத்தனையும் கேட்டு தர்மராஜன் நீ தாராளமாக இங்கு இருக்கலாம் என்று அவன் கூறினான். இதுவே அவனுடைய பலம் மற்றும் பலவீனம். அப்போ போரில் வென்றால் வெல்ல முடியுமா என்பதை எப்படி அறிவது, அதற்கு ஏதாவது சகுனங்கள் இருக்கிறதா என்று திருதராஷ்டிரன் வேதவியாசரிடம் கேட்க சகுன சாஸ்திரம் என்றால் என்ன என்பதனை மிக நீளமாக விவரித்தார். மட்டுமின்றி மகாபாரத போரினை காண்பதற்கு திவ்ய திருஷ்டியை சஞ்சயனுக்கு வழங்க இந்த உலகம் எப்படி தோன்றியது, பஞ்சபூதங்கள் அதனுடைய குணங்கள் என்ன என்பதனை கேட்டறிந்தார் திருதராஷ்டிரர். சிறிது நாள் கழித்து சஞ்சயன் வந்தான். மகாபாரத போர் என்ன ஆயிற்று சஞ்சயா என்று திருதராஷ்டிரன் கேட்க 10வது நாள் போரில் பீஷ்மர் வீழ்ந்தார் என்கின்ற அந்த வார்த்தையோடு ஆரம்பித்தான். ஐயகோ, என்னுடைய பிள்ளைகளை எப்படியுமே பீஷ்மர் காத்து விடுவார் என்கின்ற முழு நம்பிக்கையை வைத்திருந்தேனே, அவருடைய சாவுக்கு நானே காரணமாகிவிட்டேனே என்று பதைத்தான் திருதராஷ்டிரன். பீஷ்மரே வீழ்ந்தார் என்றால் போரில் என்ன நடந்தது என்பதனை கூறு என்று முதல் நாள் போரிலிருந்து விவரிக்க ஆரம்பித்தான் சஞ்சயன். இப்போ 12வது நாள் போரில் எப்படியாவது தர்மராஜனை சிறை பிடிக்க வேண்டும் என்று துரியோதனுடைய கட்டளை. துரோணாச்சாரியார் தன்னுடைய முழு திறமையையும் உபயோகப்படுத்தி பாண்டவர் சைன்களை ஓட விரட்டி கொண்டிருக்கிறார் என்பதனை நாம் நேற்று பார்த்தோம். இப்ப எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி துரோணாச்சாரியார் பாண்டவருடைய சைன்யங்களை துவம்சம் செய்து கொண்டிருக்கிறாய் பார்த்தாயா கர்ணா அப்படின்னு துரியோதனன் கர்ணனிடம் கூற, கர்ணன் சொன்னான், நீ நினைப்பது தவறு துரியோதனா. நீ பாண்டவர்களை அவ்வளவு எளிதில் வெல்ல முடியும் என்று நினைப்பது தவறு. ஏனென்றால் பீமன், அர்ஜுனன் இருக்கும் வரை பாண்டவர்களை நெருங்க முடியாது. இதற்கு மேல் அரணாக பகவான் கிருஷ்ணனும் அவரோடு இருக்கிறார். தோற்றாலும் அவர்கள் மற்றும் 7 பேர் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணனை பாண்டவர்களை பற்றி சொன்னார். அப்போ துரோணாச்சாரியார் தனியாக போர் புரிந்து கொண்டிருக்கிறார், நாமும் சகாயத்திற்கு செல்வோம் என்று துரியோதனன் கிளம்பினார். துரியோதனன் போன உடனே துரியோதனனை பார்த்த பீமசேனன் துரியோதனன் முன் போருக்கு வந்தான். துரியோதனன் தனியாக வரவில்லை. எப்பொழுது பீமசேனன் இருக்கிறானோ
அவன் சாமானியமாக மனிதர்களை விட மிகவும் பலம் உடைய யானை படைகளோடு துரியோதனன் சென்றிருந்தான். ஏன்னா பீமசேனனை எதிர்க்கணும் அப்படின்னா சாமானிய சக்தி கண்டிப்பாக பலன் அளிக்காது என்பதை அறிந்தவன் துரியோதனன். இப்போ பார்த்தோம்னா யானை சைன்யத்திற்கு மத்தியில் நின்று கொண்டு எப்படி ஒரு சிம்மம் கர்ஜித்து அதை அனைத்தையும் நாசம் செய்யுமோ அந்த மாதிரி பாருங்க, ஏதாவது சிரமப்பட்டானா என்றால் மகாபாரதம் சொல்லுகிறது மிக சுலபமாக அந்த யானை சைன்யங்களை நாசம் செய்து கொண்டிருக்கிறான் பீமசேனன். மேகங்கள் எவ்வளவு கருமேகங்கள் வானத்தில் அடர்ந்தபடி இருந்தாலும் ஒரு மெல்லிய காற்று வந்தால் அந்த மேகத்தை எப்படி களைத்து விடுகிறதோ அதே போல பீமசேனன் அப்பேற்பட்ட ஒரு யுத்தத்தை யானைகளுக்கு மத்தியில் நின்று ஒரு யானையை கையில் பிடித்து சுழற்றி மற்ற யானைகளை வீசும்படி தன்னுடைய பராக்கிரமத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். பீமசேனன் விடும் பானங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது அப்படின்னா தங்கத்தில் ஆன பானங்கள். கரு மேகங்களுக்கு நடுவில் எப்படி சூரிய ஒளி மேல் எழுந்தபடி வருகிறதோ அதே போல யானைகளுடைய மத்தியில் இவனுடைய ஆயுதங்கள் தென்படுகின்றன என்று மகாபாரதம் வர்ணிக்கிறது. அது மட்டுமா அப்படின்னா அடுத்து துரியோதனனுக்கும் பீமசேனனுக்கும் பயங்கர யுத்தம். இவன் அவன் மேல் அஸ்திரம் எறிவது, இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி ஒருத்தர் மேலே ஒருத்தரையா. இந்த இடத்துல பீமன் விட்ட ஒரு பானத்தில் துரியோதனன் மூர்ச்சையானான். இந்த நேரத்தில் ஓடி வந்து கிருபாச்சாரியார் துரியோதனனை அழைத்து சென்றார். இந்த நேரத்தில் அடுத்து வந்தவன் யார் அப்படின்னா அங்கராஜன். அவன் எப்படி அப்படின்னா யானை மேல் இருந்து கொண்டு பீமசேனனை எதிர்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறான். பாருங்க, பீமசேனன் கிட்ட நேருக்கு நேர் போருக்கு வந்தாலே துவம்சம். யானை மேல் அமர்ந்து கொண்டு அங்கராஜன் வந்தான். முதலில் யானையை முடித்தான், பிறகு அங்கராஜனையும் கொன்று தீர்த்தான் பீமசேனன். அவனுக்கு முன் யாருமே நிற்க முடியாத அளவுக்கு தன்னுடைய பராக்கிரமத்தை காண்பித்துக் கொண்டிருந்தான். அடுத்து பீமசேனனுக்கு எதிராக போர் புரிய யாரை அனுப்பலாம் என்று யோசிக்கும் பொழுது பகதத்தன் வந்தான். அப்படி என்ன விசேஷம் பகதத்தினிடம் அப்படின்னா வராக சுவாமியிடம் இருந்து வாங்கி வைத்திருக்கும் வைஷ்ணவாஸ்திரம் அவரிடம் இருக்கிறது. அந்த அஸ்திரத்தை பிரயோகப்படுத்தினால் யாராக இருந்தாலும் வீழ்வர். அந்த அஸ்திரத்தை ஒன்னா பீமசேனன் அல்லது அர்ஜுனனுக்காக பகதத்தன் வைத்திருந்தான். அப்படி எப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் சுப்ரதீகா என்கின்ற யானை மேல் அமர்ந்து கொண்டு, அந்த யானை சாமானிய யானை அல்ல. இப்ப இத்தனை யானைகளை கொன்று குவித்தான் பீமசேனன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இந்த சுப்ரதீகா அப்படிங்கிற யானை ஐராவத வம்சத்தினுடைய யானை, இந்திரனுடைய யானையாக இருக்கக்கூடிய ஐராவத வம்சத்திலிருந்து வந்த யானை. இப்போ அந்த யானை பீமசேனனை என்ன சொல்லுது, தாக்க வந்தது. இந்த இடத்துல பீஷ்மனுடைய ரதத்தை தூக்கி வீசியது என்று மகாபாரதம் எழுதுகிறது. பீஷ்மருடைய ரதத்தையே அந்த சுப்ரதீகா என்கின்ற யானை தூக்கி வீசுகிறதுனால இந்த யானையினுடைய பலம் என்னவாக இருக்கும் பார்த்தான். இதுவரை யானைகளை நேருக்கு நேர் நின்று ஒரு யானையை தூக்கி மற்ற யானையை அடைத்து தன்னுடைய பராக்கிரமத்தை காண்பித்தவன் இந்த சுப்ரதீகாவனுடைய சக்தியை அறிந்திருந்தான். 4 கால்களின் மத்திய பாகத்தில் பீமசேனன் நின்று கொண்டான். நின்று கொண்டு அந்த யானையின் வயிற்றில் குத்த தொடங்கினான். எங்கிருந்து அடி விழுகிறது என்று யானையால் கண்டுபிடிக்க முடியவில்லை. 4 கால்களுக்கு மத்தியில் பீமசேனன் நின்று கொண்டிருக்கிறான். தன்னுடைய எதிரி எங்கு இருக்கிறார் என்று அந்த யானை சுற்றுமுற்றும் சுழல ஆரம்பித்து விட்டது. நம்மை குத்துவது யார், நம்மளுடைய எதிரி யார் என்று கடைசி வரை அதனால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. உடனே என்ன பண்ணது, தன்னுடைய முஷ்டியால் அடிக்க, துதிக்கையால் பீமனை அந்த சுப்ரதீகா யானை பிடிக்க, இந்த இடத்தில் ஒரு கட்டம்
பீமன் ஓடினான் என்கின்ற ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை சுப்ரதீகா என்கின்ற யானையினுடைய பலத்தினால் அதற்காக பயந்து பீமசேனன் ஓடினானா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இல்லை. காரணம் என்ன என்றால், நிச்சயமாக பகதத்தினிடம் இருக்கக்கூடிய வைஷ்ணவாஸ்திரம் அது சாக்ஷாத் வராக சுவாமியால் அவனுக்கு அளிக்கப்பட்டது. அந்த பாணத்தை ஒருவேளை அவன் பிரயோகப்படுத்தினால் ஒண்ணுமில்லை, அவனை ஒன்றும் செய்யாது. ஏனென்றால் ஹரியினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்றவன் பீமசேனன். அந்த பானம் வரும் பொழுது இரு கை கூப்பி என்ன சொல்லுது, நமஸ்காரம் செய்து விட்டால் அந்த பானம் அவனை ஒன்றும் செய்யாது. அப்போ அந்த பானத்திற்கு என்கின்ற ஒரு மரியாதனை தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா இந்த பானத்தை பகவான் கிருஷ்ணன் இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார் என்று நினைத்து அந்த இடத்திலிருந்து விலகினானே தவிர அந்த சுப்ரதீகா என்கின்ற யானையினுடைய பலத்துக்கு பயந்து என்று நாம் நினைக்கலாகாது. இதையும் மகாபாரதம் விளக்கமாக கூறுகிறது. அது மட்டுமே அப்படி அல்லாம இதை பார்த்து கொண்டிருந்த பகவான் கிருஷ்ணன் இப்பொழுது பகதத்தன் முன்னால போர் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அர்ஜுனா நீ இப்பொழுது பகதத்தன் முன்னாடி போகணும், போர் செய்ய வேண்டும் அப்படின்னு கிருஷ்ணன் பணிக்க, இந்த இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, சுசர்மன் நீ போருக்கு வா, எங்கே பயந்து ஓடிக்கொண்டு இருக்கிறாய் என்று அர்ஜுனனை, இது அது மட்டுமா அப்படின்னா சம்சக்தகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 பேரும், அதாவது 5 சகோதரர்களோட சுசர்மா இவ அத்தனை பேரும் அர்ஜுனனை என்னோடு போருக்கு வா என்று ஆவாகனம் செய்தனர். போருக்கு வா என்று அழைத்தால் நான் வரமாட்டேன் என்று சொல்வது வீரனுக்கு இழுக்கு. இந்த நேரத்தில் ஆனா பகவான் கிருஷ்ணன் பகதத்தனோடு போர் புரிய வேண்டும் என்று ஆணையிடுகிறார். இந்த நேரத்தில் என்ன செய்வது அப்படின்னா பாருங்க, துவாஷ்ட்ரா அப்படின்னு, துவாஷ்ட்ரா அஸ்திரம், இதற்கு மற்றொரு பெயர் ஒன்று சம்மோகன அஸ்திரம் என்று பெயர். இதையே இந்த சம்சக்தர்கள் மீது அர்ஜுனன் பிரயோகப்படுத்தினார். இந்த அஸ்திரம் என்ன அப்படின்னா, ராமாயணத்தில் இந்த அஸ்திரம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ராமாயணத்தில் இந்த அஸ்திரத்தை பயன்படுத்தினவுடன் அந்த ராவணாதிகள் ஒரு கோடிக்கணக்கான பேர் இருந்தான்னா எல்லாருமே ராமனாக தெரிவார்கள். நாம் பார்க்கும்போது நம் எதிரில் இருப்பவன் ராமன், உடனே அவனை கொள்வார்கள். அப்ப நம்மை கொள்வது ராமன் தானே என்று எதிராளியும் செய்து இவனை ஒருவருக்கொரு அடித்து கொண்டு அவனிகே இவராமா இவனிகே அவராமா என்று எழுதுவார். அதாவது பார்ப்பவர்கள் எல்லாமே ராமனாக தெரியும் பொழுது அவனை அழிக்க வேண்டும் என்று தங்களுக்குள்ளே அடித்து அவர்கள் அழிவது அப்படின்னு சொல்லிட்டு, இதே போல அந்த சம்மோகன அஸ்திரத்தை பயன்படுத்தினான் அர்ஜுனன். இப்ப பார்த்தோம்னா அர்ஜுனனை எதிர்த்து நின்ற அத்தனை பேர்களுக்கும் தன் அருகிலே அர்ஜுனன் நிற்பது போலவே தெரிந்தது. ஓஹோ, அர்ஜுனன் வந்து விட்டானா, இதோ கொன்று விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்த மாதிரி இருக்கிறவங்க இவங்க கொள்றது. இப்படி அவர்களுக்குள்ளே ஒருவருக்கு ஒருவர் அடித்து கொண்டனர். இதுதான் சந்தர்ப்பம் என கிருஷ்ணன் அர்ஜுனனை அழைத்து கொண்டு பகதத்தனை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் தர்மராஜனும் அந்த இடத்தில் வந்தான். இதுல என்னன்னா, அர்ஜுனன் வருவதற்கு முன்பாகவே பகதத்தன் முன்னாடி அபிமன்யு போய் நின்றான். அந்த சுப்ரதீகா என்கின்ற யானை அபிமன்யுனுடைய ரதத்தை தூக்கி அடித்தது. அது மட்டுமா அப்படின்னா அடுத்து சாத்தகி வந்து நின்றான். அத்தனை பேரையும், சாத்தகியும் சரி அபிமன்யும் சரி, அது அத்தனை பேரையும் தூக்கி அடிக்கக்கூடிய வல்லமை வாய்ந்ததாக இருந்தது எது? சுப்ரதீகா என்கின்ற யானை. இந்த நேரத்தில் அர்ஜுனன், கிருஷ்ணன் ரதம் ஓட்ட அர்ஜுனன் வந்து நின்றான். இப்போ அர்ஜுனனுக்கும் பகதத்தனுக்கும் அடேங்கப்பா பயங்கரமான யுத்தம் பிராரம்பமாகி இருக்கிறது. ஒரு திவ்ய அஸ்திரங்களை அர்ஜுனன் விட பகதத்தனுடைய தனுசு, அதாவது வில், அது துண்டு துண்டானது என்று மகாபாரதம் விளக்குகிறது. அது மட்டுமா அப்படின்னா, அந்த பங்கார தண்டம் அப்படின்னு தங்கத்தினால் ஆன ஒரு தண்டத்தை அர்ஜுனன் மேல் பகதத்தன் வீச
அது வானத்தில் இருக்கும் பொழுதே அதனை 3 துண்டுகளாக்கினான் அர்ஜுனன் அப்படின்னு. ஒரு திவ்யமான அஸ்திரம். அதை பகதத்தன் என்ன செய்தான், அர்ஜுனனை குறிபார்த்து வீச அது என்ன செய்தது அப்படின்னா, அந்த அம்பானது அர்ஜுனனுடைய கிரீடத்தின் மேல் பலமாக அடிபட்டதனால் அந்த கிரீடம் சுழன்றபடி இருந்தது. உடனே ஆர்ப்பரித்தான் பகதத்தன். எப்படி என்னுடைய பானத்தில் அர்ஜுனனுடைய கிரீடம் ஆடிக்கொண்டே இருக்கிறது பார்த்தீர்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுது, ஏதோ வெற்றி களைப்பில் சிரித்தபடி இருந்தான். மேலும் அர்ஜுனனுக்கும் பகதத்தனுக்கும் பயங்கரமான யுத்தம் நடந்தது. என்ன நடந்தது, கடைசியில் முடிவு ஜெயம் யார் பக்கம் என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.